அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூன் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஜூன் 2024இல் சுக்கிரன், புதன், சூரியன், சனி வக்கர பயிற்சி என முக்கிய கிரகங்களின் பயிற்சியெலாம் நடக்க போகுது. ஜூன் மாதத்தில் சுக்கிர ஆதித்ய யோகம் மற்றும் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகுது. இந்த மாதத்தில் 4 முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடக்க போகுது. இதன் காரணமாக சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டம், பண வரவு, பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பெலாம் இருக்குது. ஜூன் 2024 மாதத்தில் நடக்கும் கிரக பயிற்சி என்னன்னு பார்க்கும் பொழுது, ஜூன் 12ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 14ஆம் தேதி புதன் பகவான் மிதுனத்திற்கு மாறுகிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு மாறும் ஆனி மாதம் ஆரம்பம். ஜூன் 29ஆம் தேதி புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி மேற்கொள்ள உள்ளார். இந்த கிரக பயிற்சிகளின் காரணமாக ஜூன் மாதத்தில் மிதுன ராசியில் புத ஆதித்ய யோகமும் சுக்கிர ஆதித்ய யோகமும் கஜலட்சுமி ராஜயோகமும் உருவாகுதுங்க. ஜூன் மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது துளாராசி. துளாராசியினர் இந்த மாதம் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திப்பாங்க. மாதத்தின் முதல் பாதையில் மன அழுத்தத்துடன் காணப்படுவாங்க. தனிப்பட்ட வாழ்வில் சில விரும்பத்தகாத நிகழ்வுகளை சந்திக்கலாம். தந்தை அல்லது வழிகாட்டியுடன் மோதல்கள் ஏற்படலாம். வாழ்வில் சில பின்னடைவுகளை சந்திக்க நேரலாம். இந்த சவால்களை சந்திக்க நேர்மறை அணுகுமுறையுடன் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். கடவுள் வழிபாடு அமைதியை அளிக்கலாம். பொதுவாக பிறருடன் பழகும்போது கோபத்தை வெளிப்படுத்தலாம். சர்ச்சைகளில் ஈடுபடலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் தவறான புரிதல்கள் மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். வழிகாட்டுதலின் போதனைகள் மற்றும் தத்துவங்கள் இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருக்கும். புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை அல்லது நீண்ட தூர பயணங்களுக்கு செல்லலாம். நீங்கள் எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்கக்கூடும். அடுத்தது காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, திருமண வாழ்வில் இந்த மாதம் மிதமான சந்தோஷம் இருக்கும். குடும்ப வாழ்வில் வாழ்க்கை துணையுடன் சில தவறான புரிந்துணர்வு இருக்கலாம். ஒரு சிலர் தங்கள் வாழ்க்கை துணையுடன் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள நேரலாம். இந்த மாதம் தாம்பத்திய சுகம் குறைவாக இருக்கலாம். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். வாழ்க்கை துணையுடன் புறக்கணிப்பு உணர்வு ஏற்படலாம். உங்கள் அன்பையும் பாசத்தையும் வாழ்க்கை துணையுடன் பொழிவதில் கவனம் செலுத்த வேண்டும். தம்பதியரின் ஒருங்கிணைந்த செல்வம் தற்காலிக வீழ்ச்சியை காணக்கூடும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது நிதி நிலைமை பற்றி தான். இந்த மாதம் முதல் பாதையில் அதிக செலவுகள் காணப்படலாம். எனவே உங்கள் பொருளாதார நிலை மிதமாக இருக்கும். உங்கள் பொருளாதார தேவைகளை நிறைவேற்றி கொள்ள நீங்கள் கடன் வாங்க நேரலாம். உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் தந்தையின் ஆரோக்கியம் கருதி நீங்கள் பணம் செலவு செய்ய நேரலாம். பொருளாதார நிர்வாக திறனை நீங்கள் கற்கலாம். பூர்வீக சொத்துகள் உங்கள் கைக்கு வரலாம். வாழ்க்கை துணை மற்றும் கூட்டாளிகள் மூலம் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். ஊக வணிகம் மற்றும் பங்கு வர்த்தகம் மூலம் ஆதாயமும் லாபமும் காண்பீங்க. இந்த மாதம் நீங்கள் ரகசிய ஆதாரங்கள் மூலம் சம்பாதிக்கலாம். அடுத்தது உத்தியோகத்தை பற்றி பார்க்கும்பொழுது, உத்தியோகத்தில் மிதமான முன்னேற்றம் காணப்படும். பணியிடத்தில் சக பணியாளர்களுடன் ஆதிக்கம் செலுத்தும் போக்கை தவிர்க்க வேணும். பணியிடத்தில் எதிர்பாராத நிகழ்வுகளால் நீங்கள் துன்பப்படலாம். தொழில் வல்லுநர்களுக்கும் இந்த மாதம் மிதமான பலன்களை கிட்டும். உங்கள் சக பணியாளர்கள் உங்களை விட வலுவாக இருக்கலாம். நீங்கள் வழிகாட்டிகளிடம் இருந்து சிறந்த வழிகாட்டலை பெறலாம். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் உங்கள் செயலில் சாதுரியமும் பேச்சில் அதிகாரமும் காணப்படும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு இந்த மாதம் குறைவாக இருக்கலாம்.
ஒரு சில துளாராசிக்காரனுக்கு சக பணியாளர்கள் பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அடுத்தது வந்து நான் பார்க்க போகிறது தொழிலை பற்றி தான். தொழில் செய்யும் துளாராசியினர் தங்கள் தொழிலில் அதிகாரம் பெறுவதில் சில போராட்டங்களை சந்திக்க நேரலாம். தொழிலில் சாதுரியமான செயல்பட வேண்டியது இருக்கும். நீங்கள் தொழிலில் நேர்மையுடன் நடந்து கொள்வீங்க. வியாபாரத்தில் ஒரு பகுதியாக நீங்கள் பயணத்தை மேற்கொள்வீங்க. பெண் பங்குதாரர்கள் மற்றும் பணியாளரிடமிருந்து ஆதரவு மற்றும் சங்கடம் இரண்டும் இருக்கலாம். தொழில் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் மற்றும் பிற விதிகளை அரசாங்கம் விதிக்கலாம். வியாபார பரிவர்த்தனைகள் மற்றும் பேச்சுவார்த்தைகளில் பங்குதாரர்கள் உங்களை விட ஒரு படி உயர்ந்து இருப்பாங்க. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி வணிகம் நன்மை தரும். பயணம், தளவாடங்கள் மற்றும் பொழுதுபோக்கு தொடர்பான வணிகங்களும் இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் சிறப்பாக செயல்படலாம். அடுத்தது வந்து நான் பார்க்க போகிறது ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ராசி அதிபதி சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறதுனால மாதத்தின் முதல் பாதி சோதனை காலமாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் அதிக பணி அழுத்தம் காரணமாக மன அழுத்தத்திற்கு ஆளாகலாம். நல்ல ஆரோக்கியத்திற்கு இந்த மாதம் முறையான உணவு பழக்கம் அவசியம். இந்த மாதம் சிறிய விபத்து அல்லது காயங்கள் ஏற்படலாம். எனவே வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தது வந்து மாணவர்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் மாணவர்கள் கலவையான பலன்களை காண்பாங்க. மாணவர்களின் தன்னம்பிக்கை குறையலாம். ஞாபக சக்தி மற்றும் கவனம் மேம்பாட்டு காணப்படும். மாணவர்கள் மேல் படிப்புக்காக பயணம் மேற்கொள்ளலாம். இடம் மாறலாம். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் தத்துவ கல்லூரியில் நாட்டம் இருக்கலாம். கடவுள் நம்பிக்கை கூடலாம். ஆசிரியர் மற்றும் வழிகாட்டியுடன் இணைந்து செயல்படலாம். கல்வியில் சிறந்து விளங்க ஹயக்கிரீவர் பூஜை செய்யுங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சுபதேதிகள்னா என்னென்னு பார்க்கும்பொழுது 1, 2, 3, 4, 10, 11, 12, 13, 22, 23, 24, 25, 28, 29, 30. அடுத்தது வந்து அசுப தேதிகள்னா என்னென்னு பார்க்கும்பொழுது 5, 6, 14, 15, 16, 17, 18, 19. இது வந்து அசுப தேதிகள். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஜூன் மாத ராசி பலன்களில் துளாராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.